தம்பி எப்படிப்பா இருக்க? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரவீன்குமார் முனுசாமி பிகே. முதல்ல எல்லா உலக தமிழர்களுக்கும் என்னுடைய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அல்லது பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரெண்டும் ஒன்று தான். பட் சில பேர் வேறு பெர்ஸ்பெக்டிவில் 2 நேம் சொல்லுவாங்க. ஸோ 2 நேம் சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிறேன். இந்த வேளையில் வந்து மலேசியன் இந்தியன் கம்யூனிட்டி சென்டர் அவர்களுக்கு மிஸ்டர் சத்யநாதன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு, ஒரு பொங்கல் விஷ் சொல்லி என்னை கேட்டிருந்தாங்க. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு அவர்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு சில எலிமெண்ட்ஸ், சில டாபிக்ஸ் கொடுத்து அதை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து கொஞ்சம் யூனிக்காக எனக்கு பட்டது வந்து புக்ஸ் அண்ட் நாவல்ஸ், அதை பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ரொம்ப ரூட்டடான ஒரு ரீடர் கிடையாது. அதாவது நிலம் சார்ந்த புத்தகங்கள், அது சம்மந்தப்பட்ட எழுத்தாளர்கள் வந்து நான் ரொம்ப படித்தது கிடையாது. பட் ஓரளவுக்கு மெயின் ஸ்ட்ரீமான சில நாவல்ஸ் படித்ததில் என்னோட அறிவுக்கு சார்ந்த மாதிரி, அறிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாவல், அதாவது குறுநாவல், அதை பற்றி நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த பொங்கலுக்கு சம்மந்தமுள்ள ஒரு நாவல் தான். அந்த நாவல் பெயர் வந்து குறுநாவல். அதோட பெயர் வந்து வாடிவாசல். சீசு செல்லப்பா அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எழுதின நாவல். 40களில் வெளிவந்த நாவல், அதாவது 1940களில். நான் ஏன் இந்த நாவலை பற்றி பர்டிகுலராக இந்த பொங்கல் விஷில் வந்து உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன்னா, இது வந்து பொங்கலுக்கு ரொம்ப சம்மந்தமுடைய ஒரு நாவல். அதாவது ஏறு தழுவுதல் அப்படி இல்லைன்னா அந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து பொங்கல் செலிப்ரேஷன்ஸில், அதாவது தமிழர் திருநாள் அந்த விழாக்களில் வந்து ஒன்றாக கொண்டாடப்படுறது. அதுவும் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு 2வது நாளுக்கு அது சம்மந்தப்பட்ட நாவல் தான் வந்து இந்த வாடிவாசல் அப்படின்ற நாவல். இந்த நம்ம சார்ந்த மலேசியா கல்ச்சரில் வந்து ஓரளவுக்கு பொங்கலோட மரபுகளும் கலாச்சாரமும் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும், முழுமையான கலாச்சாரங்களும் அதுக்கு உண்டான நிகழ்வுகளும் வந்து தமிழ்நாட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் இந்த ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் பார்த்திங்கன்னா அது வந்து மலேசியாவில் நடைபெறது இல்லை, தமிழ்நாட்டில் தான் நடைபெறுது. அந்த கலாச்சாரங்கள், அந்த மரபு பற்றி வந்து நமக்கு வந்து குறைவான ஒரு புரிதல் தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த நாவலை வந்து நான் படிக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு புத்தகம் வந்து அதை படிக்கும் போது தான் வந்து அந்த லைஃபை நம்ம போய் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஃபீலிங் தான் வந்து இந்த வாடிவாசல் குறுநாவல் படிக்கும்போது எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. ஏன்னா 40களில் எழுதப்பட்ட நாவல்னு சொல்லும் போது அது வந்து இப்போ இருக்கிற ரொம்ப காலம் முன்னுக்கு கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. பட் வந்து அந்த காலகட்டங்களில் நடந்த கதையை தான் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த நாவலில். அதாவது ஒரு ஏறு தழுவுதல் ஃபெஸ்டிவல் நடக்கும். அப்போ அந்த ஃபெஸ்டிவலில் நடக்கிற நிகழ்வுகள், அதை சுற்றி நடக்கிற அரசியல்கள், அங்கே உள்ள அந்த கிராமத்தில் வாழ்கிற அந்த ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டை அட்டென்ட் பண்ணுற அந்த மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப சின்னதாக ரொம்ப அழகாக வந்து விவரிச்சிருப்பாங்க. இந்த நாவல் பார்த்திங்கன்னா இது சமீப காலத்தில் வந்து பெரிய புகழ் பெற்றதுக்கு காரணம் வந்து இயக்குனர் வெற்றிமாறன் வந்து அவருடைய அடுத்த படமாக வந்து இந்த நாவலை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறாரு. நடிகர் சூர்யா வந்து நடிக்கிறாங்க. ஸோ அப்போலேருந்து இந்த நாவலோட சேல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கூடுனுச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு யூனிவர்சலான ஒரு அப்ரோச்சு. அவங்க தந்தையை குத்தி கொண்ட ஒரு காளையை வந்து அடக்கணும்னா அவங்க பையனும் அந்த நண்பனும் வந்து அந்த காளை எந்த ஊர் ஜல்லிக்கட்டில் வந்து போட்டி போடுதோ அங்கே வந்து போவாங்க. அப்படி தான் வந்து இந்த குறுநாவலோட கதை ஆரம்பிக்கும். ஸோ இதை ஏன் வந்து நான் படிக்கணும்னு சொல்கிறேன்னா, முதல்ல சொன்ன மாதிரி மரபு கலாச்சாரம்னு சொல்லும் போது நமக்கு வந்து ஒரு அளவாக தான் தெரியும் நம்ம மலேசியாவில். ஸோ இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனா டீப்பராக இன்னும் கனெக்டடாக ரூட்ஸ்லேயே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நாவல்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம மரபு, நம்ம கலாச்சாரம் இப்போ காலகட்டத்தில் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அது வந்து பார்க்க முடியுது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம தூக்கி பிடிச்சி அடுத்தடுத்து வர்ற தலைமுறையினர் கண்டிப்பாக இதை வந்து நம்மளோட கலாச்சாரமாக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிடிமானத்தில் வைத்து வந்து நம்ம அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போனோம். அதுதான் வந்து நம்மளோட இனத்துக்கு வந்து ஒரு மிக சிறந்த நம்ம எடுக்கிற ஒரு முன்னெடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாவல் வந்து அமேசான், கிண்டல், ஈவன் ஷாப்பியில் கூட கிடைக்க போகிறோம். அதாவது ஃபிசிக்கல் காப்பியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம், அல்லது புக்காகவும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். கூகுள் புக்ஸில் கூட இருக்கும் அந்த நாவல். ஸோ ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாவல் தான். அதை சொல்லிக்கிட்டு இன்னொரு முறை எல்லா உலக தமிழ் மக்களுக்கும், அதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும், அண்ட் நம்ம மலேசியன் இந்தியன் கம்யூனிட்டி சென்டர் அண்ட் சத்யநாதன் பிரதர் அவங்க எல்லாத்துக்கும் வந்து என்னுடைய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.